இந்த பைபிள் வரலாறு தெரியுமான்னு கேட்டாங்கள்ல, அவங்க இதை கொஞ்சம் கவனித்து இந்த இடத்த கேட்கணும். என்ன கேட்கணுன்னா, அது கத்தோலிக்க பைபிள் அல்ல. எது? கத்தோலிக்கர் வைத்திருப்பதும் கத்தோலிக்கர் பைபிள் அல்ல. பெந்தோசுகாரர்கள் என்று சொல்லக்கூடிய மற்ற சபையினர், கிறிஸ்தவ சபையினர் வைத்திருக்கக்கூடிய பைபிளும் கத்தோலிக்க பைபிள் அல்ல. அது மாறாக என்ன பைபிள் என்றால் கான்ஸ்டன்டைன் பைபிள். உங்களுக்கெல்லாம் தெரியும் அல்லவா? கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவர் ஒரு திருச்சங்கத்தை 325ஆம் ஆண்டு கூட்டுகிறார். கிபி 325 கூட்டுகிறார். அதிலிருந்து அவர் என்ன செய்கிறார் என்றால் 40 வரை என்று நினைக்கிறேன், இந்த பைபிளை உருவாக்குகிறார். அந்த பைபிளை உருவாக்குகிறார்னு என்னன்னா, எத்தியோப்பியன் பைபிள் என்று ஒன்று இருக்கிறது. எத்தியோப்பியன் பைபிளில் 88 நூல்கள் அச்சிடப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு 713 நூல்கள் டிஜிட்டல் வடிவத்தில் இருக்கிறது. இதெல்லாம் சேர்த்தா 801 நூல், புக்ஸ் என்று சொல்லுவோம். இந்த 801 நூல் அடங்கிய சுருளேடுகள் அந்த காலத்தில் இருந்தன. நல்லா புரிஞ்சுங்க. இந்த 801 புத்தகத்திலிருந்து கான்ஸ்டன்டைன் மன்னன், என்ன கான்ஸ்டன்டைன் மன்னன் அப்படின்னா, அவர் ஒரு சிலை வழிபாடு செய்யக்கூடிய நபர், பேகன் என்று சொல்லுவார். அதாவது கிரேக்க கடவுள்லாம் இருந்தார்கள் அல்லவா, அந்த கிரேக்க கடவுள்களை வழிபட்டு வந்த ஒரு மன்னர் தான் கான்ஸ்டன்டைன் மன்னர். அவர் இந்த திருவுலியத்தை உருவாக்கிய போது அவர் கத்தோலிக்கரோ கிறிஸ்தவரோ அல்ல. அவர் சிலை வழிபாடு செய்து கொண்ட ஒரு நபர். அவருடைய நம்பிக்கை, சிலை வழிபாடுனா நம்ம இந்த காலத்தில் எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம இந்திய சூழ்நிலையில் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு இந்து, இங்கே எப்படி இந்துக்களுக்கு பல ஆயிரம் சிலைகள் வைத்திருப்பது அனைத்தும் பலவிதமான கடவுள்களாக பார்க்கிறார்களோ, அதுபோன்றுதான் அங்கே உள்ள கலாச்சாரத்தில், இந்த கிரேக்க கலாச்சாரத்தில் குறிப்பாக பல 100 என்று வைத்துக் கொள்ளுங்கள், பல கடவுள்கள் இருந்தன. அந்த நம்பிக்கையில் வாழ்ந்தவர் தான் கான்ஸ்டன்டைன். அவர் ஒரு அரசியல் ஆளுமை தேவை, அதற்கு இந்த கத்தோலிக்க ஆயர்கள் பயன்படுவார்கள் என்று அவர் நம்பியதால், அந்த கான்ஸ்டன்டைன் என்ன செய்கிறார் என்றால், ஆயர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறேன் என்று சொல்லி அந்த திருச்சங்கத்தை கூட்ட உதவி செய்கிறார். என்னதான் உதவி செய்தாலும், உதவி என்ற பெயரில் அவர் தலையிட்டாலும், இந்த திருவிலியம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சில நூல்களை தேர்ந்தெடுக்க அனுமதிக்கிறார். அப்படி வச்சுக்குவோம். தேர்ந்தெடுத்த திருச்சபை தான். எந்த திருச்சபை? கத்தோலிக்க திருச்சபை. அப்போ எதெல்லாம் அவருக்கு முரண்பாடாக இருந்தோ அதெல்லாம் கத்தோலிக்க திருச்சபை விலக்கி வைக்கிறதுக்கு தயாராக இருந்தது, அப்படி விலக்கி வைத்தது. அதனால்தான் எத்தியோப்பியன் பைபிளுக்கும் இதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அங்கே 88 நூல்கள், இங்கே 66 அவர் எடுத்தது. அதுக்கப்புறம் 9 சேர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பின்ன. அப்போ ஏன் இதை சேர்க்குறாங்கன்னா, இந்த சொச்சருக்கு அந்த 88ல் இன்னொரு 9 நமக்கு நம்முடைய நம்பிக்கைக்கு பொருத்தமானதாக இருக்குது என்று திருச்சபை பின்னால் பார்க்கிறது. அதனால் இந்த 9 நூலை சேர்த்து இணை திருமறை நூல்கள் என்று பெயரில் வைக்கிறது. இணை திருமுறை நூல்கள்.